வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹேபிட்ஸ் இட்ஸ் இஃபெக்ட்ஸ் ஆன் அவர் ஹெல்த் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இந்த ஹேபிட்ஸ்லாம் என்னெல்லாம் செய்யும், எந்த மாதிரி ஹேபிட்ஸு நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு ஊறு விளைவிக்கும், எந்த மாதிரி ஹேபிட்ஸு நம்மளுக்கு ஆரோக்கியத்தை சிறப்புப்படுத்தி தரும் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். சென்ற பதிவில் பார்த்தோம் டிஸ்ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம். எந்த ஓவர் கமிட்மெண்ட், இதனால் நிறைய வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கோம். அப்படி வரும்போது குவாலிட்டி ஆஃப் ஒர்க் குறைஞ்சிடும். குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு குறைஞ்சிட்டுதுன்னு வைங்க, அப்போது அந்த வேலையை மறுபடியும் மீண்டும் செய்ய வேண்டி வரும் அப்படின்லாம் கூட பார்த்தோம். ஸோ அது தொடர்புடையதா. அப்போது என்னாச்சு, ரொம்ப ஓவர் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய வேலைகள், எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறது பாதியில் நிறுத்தி விடுறது. அப்படின்னா அந்த கிளம்ஸி ஆஃப் தாட் ப்ராசஸில் கிளாரிட்டி இல்லாததுனால தொடர்ந்து நம்ம நிறைய டிஸ்ஆர்கனைஸ்ட் பண்ணுற வேலையே இருந்துகிட்ருக்குது அப்படின்னு வேற பார்த்தோம். அப்போது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா எந்த ஒரு வேலையிலையும் நமக்கு அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு முடிவு சொல்கிற திறமை இருக்கணும். சிறப்பான வேலைகளை நம்ம செய்யணும். அப்படின்னா அது எல்லாத்துக்கும் வி ஷுட் ட்ரை எ நிச். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு நெய்வாக ஒரு பேட்டர்னில் வேலை செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அதாவது நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுக்கிறோன்னு சொன்னால் அது சிறப்பானதாகவும் நேர்மையானதும் செம்மை உடையதாகவும் இருக்கணும். ஏதோ ஒன்று செய்வோம், அரை வேலை செய்துட்டு போவோம், இல்லை பாதி வேலை தான். இவங்கள்ட்ட கொடுத்தா பாதி தான் முடிப்பாங்க, பாக்கி பாதிக்கு யார் பண்ணி தராங்கன்னு கேட்டுட்ருப்பாங்க. அப்படின்ற ஒரு இமேஜெல்லாம் வளர்த்தக்கூடாது. நமக்கேன்னு ஒரு வேலை கொடுத்தா கண்டிப்பாக இது என்ன பண்ணுவோம், சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும். அதாவது those work which requires only few hours to complete, there are certain work which requires few weeks of continuous work to get it completed. அப்படின்னா அந்த வேலையும் நம்ம சிறப்பாக நம்மளுக்கு கொடுத்ததை சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த வேலை செய்வோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டில் தொடர்ந்து அந்த வேலையை செய்யும்பொழுது இதுக்கு ஒரு சின்ன டிசிப்ளின் வேணும். எப்படி வேணும்னு கேட்டால், நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எப்பொழுதும் நேரான வழியிலே செல்லுமானால் அதுக்கு என்ன வேண்டாம், எந்த விதமான ஒரு கட்டுக்கோப்பும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணி சாதாரணமாக இயல்பாக நம்ம வேலைகளை முடிக்க முடியும். அப்போ எண்ண ஓட்டங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, நம்மளோட தாட் ப்ராசஸில் நேரான எண்ண ஓட்டங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே 50% செல்ஃப் டிசிப்ளினுக்கு ஏற்புடையது. ஆனால் அதை காட்டில் நம்மளால் எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்த முடியல. எப்போ நம்ம வேலை செய்தாலும் ஏதான ஒரு தவறான யோசனை வருது அப்படின்னு சொன்னால் அப்போ செல்ஃப் டிசிப்ளின்றது அங்கே ஏற்புடையதே இல்லை, வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்த தெரிந்தால் நம்மளோட என்ன பண்ண முடியும், வேலையோட சிறப்பு நம்மளால் இருக்க முடியும். ஆனால் எண்ண ஓட்டங்களையே கட்டுப்படுத்த முடியல. அதாவது கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னால் எப்படி வேணால் யோசிக்கலாம், ஆனால் அது யோசிக்கிறது தவறான முறையாக இருந்தால் அது நம்மளை என்ன பண்ணாது, பாக்கி எந்த வேலைகளை கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதபடி போயிடும். அதனால் எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு தொய்வு இருக்கும். எந்த வேலை செய்தாலும் அது ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் அதில் இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது ஹவு டு மேக் இட், இதெல்லாம் எப்படி சிறப்புப்படுத்தணும், எப்படி சரிப்படுத்தணும், ரெண்டுமே இருக்குது. சிறப்புப்படுத்தணும்னு சொன்னால் ஏற்கனவே சரியாக செய்யும் பொழுது அது ஓவர் த பீரியட் யூ கண்டினியூ டு டூ இட்ன்னு சரியாக செய்யறதுல வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாகும். ஆனால் சரியாகவே ஆரம்பிக்கலை செய்யறதுக்கு அப்படின்னா ஸ்லோலி யூ ஷுட் கெட் யுவர் செல்ஃப் எக்யூப்டு டு டூ த ஒர்க். அட்லீஸ்ட் கரெக்டாக செய்யணும். கரெக்டாக ஒரு கணக்கு போடுறது எப்படி, கரெக்டாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறது எப்படி, எல்லா கேள்விக்குமே சரியான பதில் சொல்கிறது எப்படி, தெர் இஸ் ஓஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. அதாவது ஒரு கேள்விக்கு மட்டும் சரியாக பதில் சொன்னால் வகுப்பில் முதல் மாணவனாக வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஆனால் வகுப்பில் முதல் மாணவனாக வருகிறோம் ஒரு சப்ஜெக்டில் அப்படின்னு சொன்னால் பாக்கி பாடங்களிலும் முதல் மாணவனாக வருவதற்கு தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும், தொடர்ந்து முயற்சியும் செய்யணும். அப்போ ரெண்டுமே செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன, முதல் மாணவனாக வரும்பொழுது ரொம்ப தூரத்தில், இட் இஸ் வெரி மச் வித்தின் அவர் ரீச், நம்மளோட கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இதெல்லாம் என்னாச்சு, சிறப்பான ஹேபிட்ஸு, நல்ல பழக்க வழக்கங்கள். இது ஒரு வகுப்பில் இருக்கிற ஸ்கூலுக்கு போகிற பையனுக்கு மட்டும்தான் ஏற்புடையது இல்லை. இதுபோல் ஒரு ஹோம் மேக்கர் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அது சரிதானான்னு அவங்களுக்கு மேலே பெரியவங்க இருந்தால் யாரையான கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா டிசிஷனும் நம்மளே எடுக்கிறது சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் மேபி என்ன இருக்கும், பிட்வீன் த கப் அண்ட் த லிப் போல் ஒரு சில மிஸ் இருக்கும். அந்த மிஸ்ஸுக்கு யார் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த தவறுக்கு
இடம் கொடுக்காம இந்த விஷயத்தில் அனுபவம் இருக்கிறவங்க யாரையான நம்ம கேட்டு அந்த வேலையை முடிக்கலாம். இதில் ஒன்றும் என்ன மாற்று கருத்துக்கு இடமில்லை. யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கேட்டால் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அந்த வேலையில் நமக்கு சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னா அதை தொடர்ந்து முயற்சியில் இருந்துகிட்டே இருந்தால் சிறப்பு என்பது தன்னடைவே நம்மை வந்து அடையும். அதில் என்ன பண்ணாது, அது தனியாக ஒரு முயற்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. தொடர்ந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா வீடு எப்பவும் என்ன ஆகும், தொடர்ந்து அது சுத்தமாகவும் பிக் அண்ட் க்ளீன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நினைவுகள் நல்லது வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது சொல்கிறோம். அதுபோல் பழக்கங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதை தொடர்ந்து பழகிக்கொள்ள வேண்டும். அது மோட்டார் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும், எண்ண ஓட்டங்களுக்கு தொடர்புடைய மூளையில் பதித்து கொள்ளக்கூடிய மனம் தொடர்புடைய செய்தியாக இருந்தாலும் அதற்கு தொடர்ந்து பழகுவது அவசியம் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.